ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த காலை நேரத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, சீடர்கள் இயேசுவினுடைய சமூகத்துல வந்து எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக்கொடும் என்று சொன்னார். கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் அழகான ஒரு ஜெபத்தை ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு, அந்த சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதுல மத்தேயு 6:11 எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். Give us this day our daily bread. இந்த நாளுக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை, உணவை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிற ஒரு அழகான ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் ஒவ்வொரு நாளினுடைய தேவைக்காக அவரையே சார்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரையே சார்ந்து நிற்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரையே நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை, அவரையே நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கை, அவருக்காகவே வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு கூட ஐக்கியப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. அன்பான குடும்பத்தின் மக்களே, எல்லாமே இருந்துச்சுன்னு ஆண்டவரை மறந்துடுவோம். ஆனா குறைகள் வருகின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். பைபிள் சொல்லுது, ஆபத்து நாளிலே தான் என்னை நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த சூழ்நிலைகள், இந்த குறைவுகள், இந்த போராட்டங்கள் எல்லாம் எதற்கு நமது வாழ்க்கையில வந்திருக்கிறது என்றால், ஆண்டவரை சார்ந்து அவரை நம்பி தினந்தோறும் அவரோடு கூட ஐக்கியப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்ற அழகான ஒரு ஜெபத்தை நாம் செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளினுடைய தேவைகள் ஏராளம் உண்டு. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, இந்த நாளினுடைய ஆகாரத்தை, இந்த நாளினுடைய தேவையை, இந்த நாளினுடைய காரியங்களை எனக்கு நீர் அழகாக உருவாக்கி தாரும் என்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருந்து செய்கிற அற்புதங்கள் மிகப்பெரியதா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரையே சார்ந்து ஜீவிப்போம், அவரையே நம்பி இருப்போம், அவர் மீது நம்பிக்கை கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளினுடைய ஒரு சின்ன சின்ன தேவைக்காக கூட அவர் மீது நம்பிக்கை கொள்ளுவோம். அவரை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. நாமும் கூட ஜெபிக்க பழக வேண்டும். ஆண்டவரே, இன்று என்னுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய கிருபையை எனக்கு தாரும் என்று நம்மை அர்ப்பணிக்கும் போது ஒவ்வொரு 24 மணி நேரத்துல, ஒவ்வொரு நிமிஷமும் ஆச்சரியமாய் நம்மை அழகாக நம்மை நடத்தி கொண்டு செல்லுகிற ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரோடு கூட சார்ந்து இருக்கும் போது அவர் நம்மோடு கூட சார்ந்திருப்பார். அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கவலைப்படாதிருங்கள். இந்த நாளிலே அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். அற்புதத்தை நிச்சயமா நம்ம பார்க்க போறோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நீ தந்த இந்த சத்தியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, இன்று எங்களுக்கு வேண்டிய தேவைகளை, இன்று எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை எல்லாவற்றின் மத்தியில உங்களுடைய கிருபைகளை தர வேண்டுமா கெஞ்சிரப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொட வேண்டுமா கெஞ்சிரும். உண்மையே சார்ந்து ஜீவிக்க பழகிக்கொள்ள பலன் தாரும். இந்த நாள் மகிமையுள்ள நாளாக மாற்றி தாரும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மையே சார்ந்து நிற்க கிருபை செய்வீர் நம்புகிறோம். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.